சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே நல்லா ஹெல்த்தியா வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமா போட்டு நல்லா டேஸ்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் வாங்கியிருக்கேன். இதை போல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெப்பர் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 முட்டை எடுத்திருக்கேன், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்கம்மா. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு பேன்ல சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ ஒரு பீஸா எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்துடலாம். அதே பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம். 4 முட்டை உடைச்சு ஊத்திருக்கேன். கூடவே 1 சிட்டிக்கு அளவு உப்பு, 1 சிட்டிக்கு அளவு பெப்பர் கலக்கி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு வெந்து வர டைம்ல இதை அப்படியே திருப்பி விடுங்க. அவ்வளவுதான். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ அப்படியே உடைச்சு விட்டுருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். சிக்கன் பொரிச்ச எண்ணெயை நான் வடிகட்டி வச்சிருக்கேன். இதே எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய இஞ்சி துண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன். பாருங்க, இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிருக்கேன். 1 கப் அளவுக்கு பீன்ஸ், 3/4 கப் அளவுக்கு கேரட், கோஸ் நல்லா நீளமா இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சமா இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்குங்க. 1 கொடை மிளகாய் நீளமா கட் பண்ணிருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் பச்சையா அப்படியே தெரியணும் பாக்குறதுக்கு. நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடிச்சு வச்சிருக்கேன். உதிரியா வடிச்சுக்குங்க. இந்த அளவுக்கு சில்லி சாஸ் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், தேவையான அளவு உப்பு. ரைஸ் நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்க முட்டை, பொரிச்சு வச்சிருக்க சிக்கன், கொஞ்சமா வெங்காயத்தாள் இப்படியே கிளறுங்க. அவ்வளவுதாம்மா. ரொம்பவே டேஸ்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.